ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் திலகம் ஷேப்பில் எப்படி அவுட்லைன் கொடுக்குறது பீச் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். மேலே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் 4 கார்னர்ஸில் எப்படி நம்ம ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஷேப்பில் உள்ள 4 கார்னர்ஸை எப்படி ப்ராப்பராக டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். மேலே டாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக்கில் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பீட்ஸ் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீட்ஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா டபுள் பீட்ஸ் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சிங்கிள் இல்லை டபுள் பீட் இது 2 மட்டும் தான் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். டபுள் பீட்ஸ்க்கு மேலே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் லூஸ் ஆகிடும். ஸோ அது ட்ரை பண்ணாதீங்க. இந்த லைன் எட்ஜ் வரைக்கும் பீட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது எண்டுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்குக்காக போட்டுட்டு இப்போ நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனுக்கு உள்ளக்கா அந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ஸ்க்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது அந்த டைரக்ஷன்லேயே நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிட்டு வரலாம். அந்த ஷார்ப் எட்ஜு ப்ராப்பராக வர்றதுக்காக நம்ம அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சேம் இதே மாதிரி தான் இந்த 4 எட்ஜஸ்க்கும் ட்ரை பண்ணணுங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப இதே மாதிரி போட்டுட்டு இப்போது அந்த நீடலை உள்ளக்கா கொண்டு வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் இப்போ நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பீட்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பீட்ஸை வச்சு கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இப்போது லாஸ்ட்டு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம எந்த டைரக்ஷனில் போக போகிறோமோ அது உள்ளக்க ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் நம்ம அந்த டைரக்ஷனில் எப்பவும் போல் பீட்ஸ் கொண்டு போயிடலாம். ரொம்ப ஈஸிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பீட்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுசஸில் ஏதாவது ஒரு டிசைன், ஏதாவது கொடி டிசைன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது லாஸ்டில் அந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது நம்ம 2 நாட் போக போகிறோம். லாங் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி ஒரு ஸ்டிச் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். கார்னர் ரொம்ப ப்ராப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் அடுத்து நம்ம ட்ரையாங்கிளும் எப்படி போடுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மோர் வீடியோஸ்க்கு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆரி.